கடகத்தை வந்து ஓடும் நதி நீர் அப்படின்னு பிரித்தோம். விருச்சியம் ஜலராசி, அது கிணறு குளப்பட்டோம்னு பிரித்தோம். மீனம் என்பது சமுத்திரம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் அயனசேன சுகத்தையும் அயனசேன போகத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இதுதான். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு. இப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவனுடைய தாயாரை அவங்களுடைய சுகசூரியத்துக்கு அவங்கள அன்பாக நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டான்னு வைங்களேன், இவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் கொடுக்கும். ஒரு குழந்தை பிறந்தவன்னு பாருங்க, ஒரு சொத்து வாங்கிடுவான். குழந்தை பிறந்தவனே இவனுக்கு சோகம் விருத்தி ஆகிடும். சந்திரன் செவ்வாய் சேரலைனாலும் லக்னாதிபதியே இவங்களுக்கு குரு மிகப்பெரிய யோகத்தையும் விருத்தியும் எப்போதும் குருவின் ஆளுமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னா மீனலக்கணத்தை பிறந்தவன் தான். அவனை எங்கேயும் கீழே விட மாட்டார். அடுத்ததா இருக்கக்கூடிய ராசினியர்கள் மீனராசினியர்கள். மீனராசினியர்களுடைய ஜாதகத்துல எந்த கட்டத்துல என்னென்ன மாதிரியான ராசிகளுடைய கட்டம்னு இல்லை, நம்ம கட்டத்தை வந்து அப்படியே மேல கொண்டு போவோம். இப்போ வந்து இந்த மீனலக்கணத்துக்குரிய நிலைப்பாடு. மீனலக்கணம் அப்படின்னா இது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். இப்ப கடகத்தை வந்து ஓடும் நதி நீர் அப்படின்னு பிரிச்சோம், நதின்னு பிரிச்சோம். விருச்சியம் ஜலராசி, அது கிணறு குளப்பட்டோம்னு பிரிச்சோம். மீனம் என்பது சமுத்திரம். சரியா? கடல் 12ஆம் இடம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் சகலவிதமான அயனசேன சுகத்தையும் அயனசேன போகத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இதுதான். உலகத்தில் பிறந்த அத்தனை பேத்துக்கும். அப்போ மீனலக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான் அப்படின்னா அது 12ஆம் வீடு. 12ஆம் இடம் பொறுத்தா நம்ம பெரியவங்க என்ன வச்சுருக்காங்க, மறைவிடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 12ஆம் இடம் மறைவிடம். அப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவனுக்கு எப்படியுமே ஒரு ரகசிய நடவடிக்கை இருக்கும், ரகசியமாக தான் இருப்பாங்க. இது இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. மிதுனம் வந்து இரட்டைப்படை ராசி, ஆண் ராசி. இது பெண் ராசி. அப்போ இந்த இடத்துல ஆண் சமுத்திரம் பெண் சமுத்திரம் அப்படின்னு இருக்கு. கடல்லையே ஆண் கடல் பெண் கடல் இருக்கு இல்லையா? இப்போ திருச்செந்தூர் போனால் அலை அடிக்கும், ராமேஸ்வரத்துக்கு போனால் அலையே இருக்காது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இந்த ரெண்டு கடலும் இதில் தான் இருக்கு. இப்போ கடல் வாழ் உயிரினங்கள் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே எதுவுமே தெரியாது. அப்போ உள்ளே போனாத்தான் அதில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய இது தெரியும். அதனால மீனலக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா பழகுனாத்தான் அவங்க குணத்தையே நீங்க அறிய முடியும். எப்படி ரகசியமா வச்சிருக்கான், வெளிக்காட்டிக்கிடவும் மாட்டான். ஆனா சுகபோகத்துக்கு ஏங்குவான், சுகபோகத்துக்கு ஏங்குவான். அறிவு, அதாவது மிகச்சிறந்த அறிவாளிகள். ஆனா அவன் அறிவு அவனுக்கு பயன்படுமானப்படாது. ஆனா இவர்களுக்கு என்ன அப்படின்னா, சந்திரன் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி செவ்வாய். இப்போ இந்த ரெண்டு இடத்துல பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அது காலபுருஷனுடைய 4ஆம் இடம், தாயார் ஸ்தானம். இப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவனுடைய தாயாரை இவன் வந்து நல்லா அவங்களுடைய சுகசூரியத்துக்கு அவங்கள அன்பாக நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டான்னு வைங்களேன், இவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் கொடுத்தான். எப்படி சூட்சமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி மீனலக்கணத்துக்காரன் ஒரு குழந்தை பிறந்தவன்னு பாருங்க, ஒரு சொத்து வாங்கிடுவான். குழந்தை பிறந்தவனே இவனுக்கு சோகம் விருத்தி ஆயிடும். ஆனால் தகப்பன் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல தான் இவன் இந்த மீனலக்கணத்தை பிறந்தவனுடைய அறியாமை எப்படின்னா, இவன் பெரிய ஆளு, இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பலர்கிட்ட போய் ஏமாறுறது வந்து. ஆனால் சில பேருக்கு பாருங்க, உயர்கல்வி படித்தவனுக்கு, இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவனுக்கு தான் உயர்கல்வி படித்தவனுக்கு அவன் படித்த படிப்புக்குரிய உத்தியோகம் கிடைக்காது. ஆனால் உயர்கல்வி ஆனால் இதில் என்னென்னா, இந்த பயோடெக் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நாலேஜ் உடையவங்க இவங்க தான். ஆனால் சிறந்த கல்லூரி பேராசிரியர்களையும், எஜுகேஷன் துறை, வங்கி, ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட துறையில் மிக பிரகாசமாக பிரபல்யமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா மீனலக்கணத்தில் பண்ணவங்க. லக்னாதிபதியே குரு, 5இல் உச்சம். அப்போ எப்படி பாருங்க, அதே 5இல் தான் சந்திரன் ஆட்சி. அப்போ இதில் மிகப்பெரிய யோகம் அவனுக்கு இந்த குருவை செய்வர். சந்திரன் செவ்வாய் செய்யலைனாலும் லக்னாதிபதியே இவங்களுக்கு குரு மிகப்பெரிய யோகத்தையும் விருத்தியும் எப்போதும் குருவின் ஆளுமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா மீனலக்கணத்தில் பிறந்தவன் தான். அவனை எங்கேயும் கீழே விட மாட்டார். அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு. அதனால் இந்த உலகத்தின் செல்லப்பிள்ளை மீனலக்கணத்தில் பிறந்தவங்க. அதனால் இவர்களுக்கும் அந்த வாழ்வியலில் தன்னுடைய சந்தான பாக்கியத்தின் மூலமாக தான் சகல விதமான யோகங்களையும் இவர்கள் அடைகிறார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சரியா? நல்ல வளமான வாழ்க்கை இவர்களுக்கும் உண்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு.
ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனாலும் மாற்ற முடியாது. ம். ஏன் அப்படின்னா, முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது, இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். ஓகே. அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல, அந்த சன நேரத்துல, அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே. இல்லையா? அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனால தான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஓகே. ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா? மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. ம். சாயா கிரகங்கள் ராகு கேது. ஓகே. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்குது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையான சொல்றான், நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிடிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும். ஏன்னா இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதுல பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டுல நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கும். அப்ப அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்ப எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்ப அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.